நம்ம அவ்வா ரெசிபீஸில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கேஜி சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு அரை மூடி தேங்காய், அந்த தேங்காயோட மிளகு, ஜீரகம், சோம்பு தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்காக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அடுத்ததாக தக்காளியையும் சேர்த்துக்கணும். நல்லா எல்லாம் வதங்கி வர டைமில் நம்ம கறியை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை மூடி வேக வச்சோம்னா நல்ல கறி ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஸ்பாஞ்சாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த வெந்த கறியோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கறியை வேக வைக்கணும். கறி நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நல்லா குழம்பு கொஞ்சம் கிரேவி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இதை சப்பாத்திக்கு, தோசைக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.